இங்க நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங் இடிய ஆரம்பிக்குது. இதனால இவங்களுமே எங்க பூகம்பம் தான் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கும் போது உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. உடனே எல்லா சோல்ஜர்ஸுமே கண்ணை தூக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு வினோதமா ஒரு மானஸ்டர் வெளியே வருது. இதை பார்த்த உடனே இவங்களும் வழக்கம் போல ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மானஸ்டர் எதுவுமே பண்ணாம அதோட கையை மட்டும் தூக்குது. பார்த்தா உள்ள இருந்து குட்டி குட்டியா ஏகப்பட்ட மானஸ்டர்கள் வெளியில வருது. அதை பார்த்த இவங்களுமே இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு பயத்தோடவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா வெளியில வந்த அந்த குட்டியான மானஸ்டர்கள் எல்லாமே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸோட முகத்துல ஒட்ட ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ மட்டும் தைரியமா நின்று அந்த மானஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மானஸ்டரை கொன்னுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா நிறைய பேரோட முகத்துல அந்த குட்டியான மானஸ்டர்கள் ஒட்டுச்சு இல்லையா, இப்ப அவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த மானஸ்டர் இவங்களோட முகத்துல ஒட்டுனதுனால அவங்க இப்ப அந்த மானஸ்டரோட கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த பெரிய மானஸ்டர் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மானஸ்டரோட கண்ட்ரோலுக்கு போன எல்லா சோல்ஜர்ஸுமே அது பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. சிட்டிக்குள்ள வந்த மானஸ்டருமே மறுபடியும் அதோட கையை தூக்க ஆரம்பிக்குது. உடனே ஏகப்பட்ட மானஸ்டர் குட்டிகள் வெளியில வந்து அந்த சிட்டில இருக்கிற எல்லா மக்களோட முகத்திலயுமே ஒட்ட ஆரம்பிக்குது. அதே டைம் ஹீரோவோட டீமும் எப்படியோ கஷ்டப்பட்டு சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ டீம்ல இருக்கிற ஒரு ஷார்க் மனுஷன் தாவி போய் அந்த மானஸ்டரை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்கள் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.